அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், யாருடைய பாவம் மூடப்பட்டிருக்குது, யாருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. ஏன்னு சொன்னால், தேவனிடத்தில் சேர்வர்கள்லாம் பாவங்கள் மூடப்படும், தேவனிடத்தில் முறையிட்டு அறிக்கை விடுவர்கள்லாம் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், மூடப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் அந்த பாவத்தை வச்சிருக்கிறீங்க ஒன்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நம்மளான்னு சொன்னால், நம்ம பாவங்களே வச்சுக்கின்னு நமக்குள்ளே வாழ்க்கை மாறலன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம அவர்கிட்ட சேரும்போது நீங்கள் பாக்கியவானாக மாறுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், யாரெல்லாம் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவரும் இரக்கம் பெறுவான்றார். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவானாக இருப்பார்கள் என்றார். எல்லாம் மூடப்படணும். பழைய பாவத்தில் இருக்கக்கூடாது. அக்கிரமங்கள் மூடப்பட வேண்டும். பழைய பாவத்தில் விட்டு வெளியே வர வேண்டும். வரும்போது இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், பாக்கியவானாக மாறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க, இரக்கம் பெறுவீங்க, இயேசுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.